J4 Men's கலெக்ஷனோட நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு. மற்ற ட்ராக் பேண்ட்டுக்கும் உங்கள் ட்ராக் பேண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் ரெடி பண்ணக்கூடிய ட்ராக் பேண்ட்டில் எங்கேயுமே லோகோ இருக்காது. கம்ப்ளீட்டாக பிளெயின் ப்ராடக்ட்டு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ராக் பேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் தைஸ்லேயும் ரைட் தைஸ்லேயும் ஏதாவது ஒரு சின்ன லோகோ, இந்த இடத்துல நைக்கி, அடிடாஸ், பூமா, அப்புறம் வேறு சம் அதர் லோக்கல் பிராண்ட்ஸில் என்ன ப்ராடக்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் ட்ராக் பேண்ட்ஸில் கண்டிப்பாக லோகோ இருக்கும், இல்லைன்னா ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம லான்ச் பண்ணால் அது நல்லா ரீச் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜுடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். ஜுடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பேண்ட்டில் எதுவுமே லோகோஸ் இருக்காது. ஸோ ட்ராக் பேண்ட்டோட சேல் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மேக்ஸிமம் 4 கலர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. சேல் கவுண்ட்டு ட்ராக் பேண்ட் அண்ட் ஷார்ட்ஸு பிளெயின் கலர்ஸில் நல்ல சேல் கவுண்ட் இருக்குது. ஸோ அதையே நம்ம வந்து டீகோட் பண்ணி அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பிளெயின் ட்ராக் பேண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பிளெயின் ட்ராக் பேண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் வியர் யூஸ் பண்ணாலும் இது என்ன பேண்ட்டுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு கேஷுவல் பேண்ட்டா, இல்லை ரெகுலர் வியர் பேண்ட்டா, இல்லை ஒரு ட்ராக் பேண்ட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ட்ராக் பேண்ட்ஸில் வந்து நம்ம லோகோவே இல்லாமல் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸு. யூஸ்வலாக ட்ராக் பேண்ட்டோட பாக்கெட் வந்து சின்னதாக வச்சுட்டு அதில் வந்து ஜிப் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்டை பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுக்கு வந்து நம்ம ஜிப்பு போட்டால் தான் அது சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கெஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம ரெகுலராக ஜீன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், காட்டன் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதிலெல்லாம் ஏன் ஜிப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? கண்டிப்பாக இதோட மெயின் சொல்யூஷன் என்னென்னா, பாக்கெட்ஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஜிப் யூஸ் பண்ணுற மாதிரியான கண்டிஷனுக்கு கஸ்டமரை தள்ளுறாங்க. பட் ஆனால் நம்ம வந்து பண்ணும்போது இப்போது இது வந்து சாம்பிள் ப்ராடக்ட்டு, இதில் வந்து சின்னதாக இருக்குது பாக்கெட்டு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பாக்கெட் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சைஸில் இருக்கக்கூடிய பாக்கெட் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த மார்க்குக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஸோ இது வச்சோம்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பாக்கெட்டுக்கும் நம்ம ரெடி பண்ண போகிற பாக்கெட்டுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து ஹைட் ஜாஸ்தி பண்ணுறோம். ஆவரேஜாக வித்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 3.5 இன்ச்சஸ் வந்து நம்ம வித்து ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ இதனால் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வாலெட் வச்சுருந்தாலும் சரி, நல்லா பாக்கெட்டுக்குள்ளே வெளியே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் ஸ்பேஸிங்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 2 அப்டேட்னால உங்களுக்கு ப்ராடக்டோட வேல்யூ அண்ட் கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரியான ஜிப் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்குண்டான ரீசன் வந்து பாக்கெட்டை சின்னது பண்ணுறதுனால மட்டும்தான், சேஃப்டிக்காக கொடுக்குறாங்க. ஏன் பாக்கெட்டு பெருசு பண்ணிவிட்டு கொடுக்கலாம், பட் ஆனால் ஜிப் வந்து நம்ம கை உள்ளே ஆக்சஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பேசிக் பேண்ட்டில் வந்து நம்ம ஜிப்பை கட் பண்ணிவிட்டு பாக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு 6 இன்ச்சஸ் டு 6.5 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 6.5 இன்ச்சஸ் இருக்கிறதுனால சப்போஸ் நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருந்தோம், மொபைல் ஃபோன் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஓப்பனை ஸ்டாண்டர்டான சைஸு 5.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைஸை கம்மி பண்ணும்போது நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வெளியே வராது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கெட்டோட வித்தை வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த ப்ராடக்ட் நம்ம கடைக்கு சேலுக்கு வந்துடும். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் அதிக ப்ராடக்ட்ஸுக்கு டாப் வியருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்டாக இந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணி தரோம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.